ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு தமிழ் இலக்கணம். ஃபுல்லாகவே இலக்கணத்தில் உள்ள 30 கேள்விகள் பார்க்கலாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும், இது வரைக்கும் நீங்கள் இலக்கணம் பார்க்கலான்னு பார்த்துங்க. இந்த கொஸ்டினில் வந்து செய்யுள், உரைநடை, விரிவானம் இதெல்லாம் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் இலக்கணம் இல்லாமல் இருக்குது. பாதி வந்து கொஸ்டின் இலக்கணத்துலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதனால் இலக்கணம் நல்லா படிச்சிங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கும்போது, அவ் என்ற எழுத்திற்கு இனமான எழுத்து எது? இணை எழுத்துன்னு பார்க்கும்போது அவ்வுக்கோட இணை எழுத்து ஊ. ஈக்கு வந்து ஐ. இப்போ ஆவுக்கு ஆ அது மாதிரி வரும்ல, அதுமாரி பார்க்கும்போது அவ்வுக்கு ஊ வரும், ஐக்கு வந்து ஈ வரும். ஊ என்ற சுட்டெழுத்து எவ்வகை தொலைவை குறிக்க பயன்பட்டது? சுட்டெழுத்துக்கள்னா அ, இ, ஊ. இப்போ சுட்டெழுத்துக்களில் வந்து ஊ வந்து எந்த தொலைவை என்ன பார்க்கும்போது இது வந்து அண்மைக்கும் செய்மைக்கும் இடைப்பட்ட தொலைவு. ஆனால் இது வந்து இப்போதைக்கு வழக்கில் கிடையாது. அ, இ மட்டும்தான் வழக்கில் இருக்கிறது சுட்டெழுத்துக்கள். கீழ்கண்டவற்றுள் தன்னகரம் என்று அழைக்கப்படும் எழுத்து எது? தன்னகரம்னா ந வரும். த ந வரதுனால இது வந்து தன்னகரம். இப்போ நாவுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா, இதுக்கு முன்னாடி ட வருமா, அதனால் தன்னகரம் சொல்லுவாங்க. அப்புறம் இந்த 3 சுழினா 2 சுழினான்னு சொல்கிறோம்ல, அதுதான். இப்போ வந்து இது வந்து இந்த சின்ன 2 சுழினான்னு சொல்லுவோம்ல, அது வந்து அதுக்கு முன்னாடி ரா வரும். அதனால் ரன்னகரம், தன்னகரம், தன்னகரம். தன்னகரம்னா த ந வரும். இப்போ இந்த தன்னகரத்துக்கு ஆன்சர் பார்க்கும்போது ந. மயங்கொலி எழுத்துக்களில் வரும்ல, 8 மயங்கொலி எழுத்துக்கள். தவறானது தெரிவு செய்யணும். ஓர் ஊர், ஓர் ஏரி, ஒரு நகரம், ஓர் குளம். இதில் வந்து தவறானது எது? தவறானதுன்னு பார்க்கும்போது ஓர் குளம் தான் தவறானது. இப்போ ஓர்னு வருதுன்னா அதுக்கு அது வந்து உயிரெழுத்துக்கள் முன்னாடி வரணும். அடுத்தது வருதில்ல, அடுத்த ஒரு சொல் வருதில்ல, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எழுத்து வந்து உயிரெழுத்தாக இருக்கணும். ஊ, ஏ இந்த மாதிரி வருதில்ல, இதெல்லாம் உயிரெழுத்துக்கள் முன்னாடி ஓர் வரும். உயிர்மை எழுத்தாக இருந்தால் அது வந்து ஒரு வரும். இதுதான் இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட். இது மாதிரி வந்ததுன்னா பார்த்துங்க. உயிரெழுத்துக்கள் வந்ததுன்னா ஓர். உயிர்மை எழுத்தோட ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அது வந்து ஒருன்னு வரும். இப்போ வந்து இந்த குலத்துக்கு வந்து ஒரு தான் வரணும். கூங்கிறது ஒரு உயிர்மை எழுத்து, இதுக்கு வந்து ஒருன்னு வரணும். ஆனால் ஓர் கொடுத்துருக்காங்க. இங்கே கேட்டிருக்கிறது தவறானது, அதனால் ஓர் குலம் தான் தவறானது. வல்லின எழுத்துக்கள் எங்கு பிறக்கின்றன? வல்லின எழுத்துக்கள் கசட தபர, அது வந்து எங்கே பிறக்குதுன்னா மார்பு. மெல்லின எழுத்துக்கள் எங்கு பிறக்கின்றன? ஞன நமன, அது வந்து மூக்கு. பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? பெயர்ச்சொல் 6. சுட்டெழுத்து சொல்லின் உள்ளேயே இருந்து பொருள் தருவது. அக சுட்டு. உள்ளேயே இருந்து பொருள் தருவது அக சுட்டு. இந்த புத்தகம், இதில் இந்த என்பது சுட்டு திரிபு. இதில் மட்டுமே வரும் வினா எழுத்துக்கள் எவை? வினா எழுத்துக்கள் மொத்தம் 5. அதில் முதலில் மட்டுமே வர்றது வந்து ஏவும் யாவும். ஃபஸ்ட்டு வருதுல ஏ, யா, எது, யாது, இது மாதிரி வர்றதெல்லாம் முதலில் மட்டுமே அந்த வினா எழுத்து வருது. ஏ, யா.
இது வந்து முதலில் மட்டுமே வரும் வினா எழுத்துக்கள் ஏயா. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஆவோ. ஆவோன்னா அது இறுதியில் வருபவை. முதலில் வருபவை ஏயா, ஆவும் ஓவும் இறுதியில் வருபவை. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்க்கும்போது முதலிலும் இறுதியிலும் வரணும், அதுதான் ஏ. இது வந்து ஏங்கிறது முதலிலும் வரும் இறுதியிலும் வரும், ஏன்னு வரும். அதுக்கப்புறம் நீதானே, அதுவும் ஒரு கேள்வி தான். அது மாதிரி வர்றது தான் ஏ. முதலிலும் வரும் இறுதியிலும் வரும். மொத்தம் 5 எழுத்துக்கள். இது மாதிரி சரியானது தேர்ந்தெடுக்கன்னு ஒரு நிறையா கொடுத்துட்டு கூட கேட்கலாம். மயங்கொலிகளில் ந என்பது எவ்வகை நகரம்? ந தன்னகரம். பொருத்தமான சொல்லை தேர்க. ஏரியில் குளிப்பது வாளை. தமிழ் எழுத்துக்களில் இணை எழுத்து இல்லாத ஒரே எழுத்து எது? இணை எழுத்து இல்லாத ஒரே எழுத்து ஆயுதம். எழுத்துக்களின் ஒலியளவு எதை கொண்டு அளவிடப்படுகிறது? மாத்திரை. சால பேசினான். இதில் சால என்பது உரிச்சொல். சுட்டெழுத்துக்களில் பொருந்தாத இணையை கண்டறிக. அண்மை சுட்டு இ, சேமை சுட்டு அ, சுட்டு திரிபு அந்த இந்த, அகச்சுட்டு வந்து அச்சடின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து புறச்சுட்டு, அதனால இதுதான் தவறானது. பெயர்ச்சொல் வகைகளில் பொருந்தாத இணையை கண்டறிக. பொருட்பெயர் மரம், இடப்பெயர் சென்னை, காலப்பெயர் கண், பண்பு பெயர் நன்மை. இதில் ஆன்சர் பார்க்கும்போது கண்ணுங்கிறது அது ஒரு சினை பெயரில் வரும். இதுதான் இதில் தவறானது, பொருந்தாதது. தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? தமிழ் இலக்கணம் 5. மாத்திரை அளவில் பொருந்தாத இணையை கண்டறிக. குறில் 1 மாத்திரை, நெடில் 2 மாத்திரை, மெய்யெழுத்து 1 மாத்திரை, ஆயுத எழுத்து அரை மாத்திரை. ஆயுத எழுத்து அரை மாத்திரை தான், மெய்யெழுத்தும் அரை மாத்திரை தான். இது 1 மாத்திரையும் கொடுத்துருக்காங்க, மெய்யெழுத்தும் அரை மாத்திரை தான். பொருந்தாதுன்னு பார்க்கும்போது மெய்யெழுத்து 1 மாத்திரையும் கொடுத்துருக்காங்க, 1 மாத்திரை கிடையாது, அது அரை மாத்திரை தான். குறில் 1 மாத்திரை, நெடில் 2 மாத்திரை, மெய்யெழுத்து அரை மாத்திரை, ஆயுத எழுத்து அரை மாத்திரை, அவ்வளோதான். இது மாதிரி கபிலன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது புக்கில் எக்ஸசைஸில் கொடுத்துருப்பாங்க. சொல்லின் முதலில் வராத உயிர்மெய் எழுத்து வரிசை. வராதது கேட்டிருக்காங்க. ட, ர, ந, ல. இந்த வரிசை தான் முதல்ல வராது. சொல்லின் முதலில் வராத உயிர்மெய் எழுத்து வரிசை. மற்றது எல்லாமே வருது. இடுகுறி மற்றும் காரண பெயர்களில் பொருந்தாத இணையை கண்டறிக. இடுகுறி பொதுப்பெயர் மரம், இடுகுறி சிறப்பு பெயர் காடு, காரண பொதுப்பெயர் பறவை, காரண சிறப்பு பெயர் வளையல். இதெல்லாம் எல்லாமே சரியானது தான். இது பார்க்கும்போது இடுகுறி சிறப்பு பெயர் காடுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து காடுங்கிறது இடுகுறி பொதுப்பெயர் தான், சிறப்பு பெயர்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் தவறானது. மற்றது எல்லாமே சரியானது தான். பறவைங்கிறது பறத்ததுனால தான் அது காரண பொதுப்பெயர். அதுக்கப்புறம் வளையலுங்கிறது ஒரு ஆபரணம், அந்த இதில் வரும், அதனால் வளைஞ்சிருக்கிறது தான் வளையல், அதனால் அது காரண சிறப்பு பெயர் தான். சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களில் பொருந்தாத இணையை கண்டறிக. உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, க, ச, த, ப வரிசைகள் அனைத்தும் வினா எழுத்துக்கள் ஏயா. முதல்ல வரணும். ஒரு சொல்லில் முதல்ல வரும் எந்தெந்த எழுத்து, இதில் பொருந்தாதது. உயிரெழுத்துக்கள் 12 முதல்ல வரும். மெய்யெழுத்துக்கள் வருமா? மெய்யெழுத்துக்கள் வராது. இக்கு அது மாரினா முதல்ல வராது. க, ச, த, ப வரிசை அனைத்தும் அதுவும் வரும். வினா எழுத்துக்கள்
ஏயா அதுவும் முதல்ல வரும். அப்போனா மெய் எழுத்துக்கள் மட்டும்தான். இது மாதிரி சொல்லில் முதலில் வரும் இறுதியில் வரும் அந்த எழுத்துக்கள் புக்கில் இருக்குது. இது எல்லாமே புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான், 6th கிராமரில் இருக்கிறது தான். 4 வகை சொற்களில் பொருந்தாத இணையை கண்டறிக. பெயர்ச்சொல் பள்ளி, வினைச்சொல் வந்தான், இடைச்சொல் மற்றும் உரிச்சொல் பெயர்ச்சொல் தான் பள்ளி பெயர்ச்சொல் தான். வினைச்சொல்ங்கும்போது வந்தானுங்கிறது ஒரு வினைச்சொல் தான். இடைச்சொல் மற்றும் இடைச்சொல் தான். உரிச்சொல்ங்கும்போது உம்னு வந்திருக்கு, அதுவும் உம்முங்கிறது அது ஒரு இடைச்சொல் தான். அதனால் உரிச்சொல் கிடையாது. உம்முங்கிறது உரிச்சொல் கிடையாது. இதுதான் தவறான இணை. உம்முங்கிறது இடைச்சொல். சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். கீழ்கண்டவற்றுள் எது காரண பொது பெயர்? காரண பொது பெயர்னு பார்க்கும்போது பறவை. பறவை காரண பொது பெயர். பண்பு பெயரின் மற்றொரு பெயர் என்ன? குணப்பெயர். உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? குறில் எழுத்துக்கள் 5, அது கூட 18 பெருக்குனா 90. உயிர்மெய் குறில் குறில் எழுத்துக்கள் உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 126. படித்தல் என்பது எவ்வகை பெயர்ச்சொல்? படித்தல் தொழில் பெயர். ஆயுத எழுத்து எத்தனை மாத்திரை அளவு ஒலிக்கும்? ஆயுத எழுத்து அரை மாத்திரை. 6ஆம் வகுப்பு இலக்கணம் போதுமான அளவு கொஸ்டின்லாம் நல்லாவே பார்த்துருக்கோம். இதுவும் போதும். ஆனால் நீங்கள் புக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ நீங்கள் வெளியில் இந்த இதை கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு வெளியில் ஏதாவது கேட்பாங்க, அது மாதிரிலாம் கிடையாது. புக்கில் என்ன இருக்குதோ, எடுத்துக்காட்டுலேருந்து புக்கில் என்ன இருக்குதோ அதுதான் கேட்பாங்க. அதனால் புக்கு நல்லா பார்த்துங்க. புக்கில் என்ன இருக்குதோ அதுதான் கேட்பாங்க. ரொம்ப கான்செப்ட் தெரிஞ்சு வெளியில் அப்படி இப்படி கேட்பாங்க அதெல்லாம் கிடையாது. புக்கை நல்லாவே படித்தாலே போதும். புக்கை படித்தாலே போதும். ஆனால் புக்கில் தான் கேட்பாங்க, புக்கை தான் படிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.